வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் முதல் தடவை பயணிகள் விமானத்தின் முழுமையான தயாரிப்பு. ரஃபால் போர் விமானத்தில் இன்று பறக்கின்றார் குடியரசுத் தலைவர். ஸ்ரீஹரிகோட்டாவில் பாகுபலி ராக்கெட் 1ஆம் தேதி கவுண்ட் டவுன் ஆரம்பம். எல்லையில் பாகிஸ்தானுடனான எந்த நிமிடத்திலும் போர், இந்தியா அறிவிப்பு. ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்க தொடங்கியுள்ள இந்தியா, சீனா. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் ரஷ்யாவின் சுகோய் சூப்பர்ஜெட் SJ-100 பயணிகள் விமானத்தை தயாரிக்க மத்திய அரசின் கீழ் செயல்படும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் HAL ஒப்பந்தம் ஒன்றை செய்துள்ளது. இது தொடர்பாக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் எக்ஸ் தளத்தில் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட பதிவில், ரஷ்யாவின் SJ-100 பயணிகள் விமானம் என்பது இரட்டை என்ஜினுடன் குறுகிய உடல் அமைப்பை கொண்ட விமானம். இந்த ரகத்தில் ஏற்கனவே 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் தயாரிக்கப்பட்டு 16க்கும் மேற்பட்ட விமான நிறுவனங்களால் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் இந்தியாவில் SJ-100 பயணிகள் விமானத்தினை தயாரிக்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் மற்றும் ரஷ்ய அரசின் கீழ் செயல்படும் யுனைடெட் ஏர்கிராப்ட் கார்ப்பரேஷன் UAC நிறுவனம் இடையே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் HAL-இன் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் DK சுனில், UAC-யின் தலைவர் வாடிம் படேகா ஆகியோர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியாவின் பிராந்திய விமான இணைப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கம் கொண்டு உடான் திட்டத்தின் கீழ் குறுகிய தூர விமான பயணத்தில் SJ-100 மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். தற்போதைய ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவின் உள்நாட்டு பயணிகளுக்காக SJ-100 விமான தயாரிப்பின் உரிமைகள் HAL-இடம் இருக்கும். அத்துடன் இந்த ஒப்பந்தத்தின் முதன்முறையாக பயணிகள் விமானம் முழுமையாக இந்தியாவில் தயாரிக்கப்பட உள்ளது. இதற்கு முன்பு 1961ஆம் ஆண்டு முதல் 1988ஆம் ஆண்டு வரை ஆவ்ரோ HS-748 விமானங்கள் மட்டுமே HAL நிறுவனம் இந்தியாவில் தயாரித்தது. ஆனால் அந்த விமானம் முழுமையாக இந்தியாவில் தயாரிக்கப்படவில்லை. வெளியே தயாரிக்கப்பட்ட விமான வாகனங்கள் இந்தியாவில் அசம்பிள் செய்யப்பட்டன. ஆவ்ரோ HS-748 விமானங்களை இந்திய விமானப்படை பயன்படுத்தியது. இந்த ஒப்பந்தம் குறித்து பெருமிதம் தெரிவித்த பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், விமான போக்குவரத்து துறையில் தற்சார்பை எட்டும் இலக்கை அடைவதில் SJ-100 விமான தயாரிப்பு ஒப்பந்தம் மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்கும். விமான உற்பத்தி சார்ந்த தனியார் துறையையும் பலப்படுத்தும். அத்துடன் விமான போக்குவரத்து துறையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றார். இந்திய விமானப்படையின் மேம்பட்ட பன்முக தாக்குதல் போர் விமானமான ரஃபால் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று புதன்கிழமை பறக்க உள்ளார். ஹரியானா மாநிலத்தில் அம்பாலாவில் இந்த நிகழ்வு நடைபெறவுள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் தயாரிப்பில் ரஃபால் விமானம் இந்திய விமானப்படையில் கடந்த 2020 செப்டம்பரில் முறைப்படி இணைக்கப்பட்டது. தற்போது 36 விமானங்கள் செயற்பாட்டில் உள்ள நிலையில் மேலும் 114 விமானங்களை வாங்குவதற்கு இந்திய விமானப்படை தரப்பில் முன்மொழியப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்திய கடற்படையின் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலில் பயன்படுத்துவதற்காக 26 ரஃபால் போர் விமானங்களை 64,000 கோடிக்கு வாங்குவதற்கும் ஒப்பந்தத்தை இந்தியாவும் பிரான்சும் கடந்த ஏப்ரலில் இறுதி செய்தன. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியான பாகிஸ்தான் மீது இந்தியாவில் அண்மையில் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையில் ரஃபால் போர் விமானங்கள் முக்கிய பங்காற்றின. தீவிரவாத உள்கட்டமைப்புகள் மீது இந்த விமானங்கள் மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்தின. முன்பு அஸ்ஸாம் மாநிலம் தேஜ்பூரில் உள்ள விமானப்படை தளத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி சுகோய் SU-30 போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் முர்மு பறந்தார். இதற்கு முன்பு முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் அப்துல் கலாம், பிரதீபா பட்டேல் ஆகியோரும் சுகோய் SU-30 போர் விமானத்தில் பறந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து வருகின்ற 2ஆம் தேதி பாகுபலி என்று செல்லமாக அழைக்கப்படும் LBM-3 ராக்கெட் மூலம் 4400 கிலோ எடை கொண்டு ஜிசாட்-7R என அழைக்கப்படும் CMS-03 என்ற ராணுவ தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படுகின்றது. இந்த ராக்கெட் முழுமையாக ஒன்று சேர்க்கப்பட்டு செயற்கைக்கோளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஏவுதளத்துக்கு கடந்த நடவடிக்கைகளாக ராக்கெட் கடந்த 26ஆம் தேதி ஏவுதளத்திற்கு நகர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட பணியான கவுண்ட் டவுன் வருகின்ற 1ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு உள்ளது என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறினார்கள். இந்திய ராணுவம் எப்போதும் போர் சூழலுக்கு தயாரான நிலையில் இருக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறிய போது, கடந்த மே மாதத்தில் பாகிஸ்தானுடன் நடைபெற்ற 4 நாள் ராணுவ மோதல் எல்லைகளில் எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்பதை நமக்கு கோடிட்டு காட்டியுள்ளது.
இந்த சம்பவம் நாம் சுய பரிசோதனை செய்து கொண்டு போர் போன்ற சூழ்நிலைக்கு எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு இந்தியா உறுதியான பதிலடியை தந்தது. இருந்த போதிலும் தேசிய பாதுகாப்பு சவால்களை கையாள்வதில் திட்டமிடலுக்கு எதிர்கால நடவடிக்கையை கற்றுக்கொள்வதற்கும் இது ஒரு நல்ல பாடமாக அமைந்தது. மே 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்ட பாகிஸ்தானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையின் போது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ராணுவ உபகரணங்களை நாம் திறம்பட பயன்படுத்தியது பிராந்திய மற்றும் சர்வதேச அளவில் இந்தியாவின் நற்பெயரை உயர்த்தியது. ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை நமது எல்லையில் எங்கும் எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்பதனை மீண்டும் ஒருமுறை நமக்கு நினைவுபடுத்தியுள்ளது. எந்த நேரத்திலும் எதிரிகளின் தாக்குதலை சமாளிக்க நாம் நமது சொந்த அடித்தள கட்டமைப்பை மட்டுமே நம்பியிருக்க வேண்டும். தற்போதைய உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் ஒவ்வொரு களத்தையும் ஆழமாக மதிப்பிட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றன. சவால்களை சமாளிக்க சுதேசிமயமாக்கல் மட்டுமே ஒரே வழி. உலக ஒழுங்கு கட்டமைப்பு பலவீனமடைந்து வருகின்றது. பிராந்திய பகுதிகளில் மோதல்கள் அதிகரித்து வருகின்றன. இத்தகைய சூழலில் இந்தியா தனது பாதுகாப்பு மற்றும் வியூகத்தை மறுவரையறை செய்ய வேண்டியது அவசியமாகின்றது. சிந்தூர் நடவடிக்கையின் போது ஆகாஷ் ஏவுகணை, பிரம்மோஸ், ஆகாஷ் தீர், வான் பாதுகாப்பு கட்டுப்பாட்டு அமைப்புகள் மற்றும் இன்னமும் பிற உள்நாட்டு உபகரணங்களின் சக்தியினை உலகம் கண்டு வியந்தது. இதற்கான பெருமை அனைத்தும் நமது பாதுகாப்பு படைகளையே சாரும். பாதுகாப்பு உற்பத்தியை மேம்படுத்துவதற்கும் உள்நாட்டில் சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்துவதற்கும் அரசு ஒரு சமமான களத்தை உருவாக்கி வருகின்றது. இந்த வாய்ப்பை தொழில்துறையினர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ராஜ்நாத் சிங் கூறினார். அமெரிக்க தடைகள் காரணமாக சீனாவும் இந்தியாவும் ரஷ்ய எண்ணெயை நம்பியிருப்பதை குறைத்து வருகின்றன என்று இது தொடர்பாக தகவல்களை அறிந்த வர்த்தக வட்டாரங்கள் கூறுகின்றன. மிகப்பெரிய ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களை குறிவைத்து அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்ததை தொடர்ந்து இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ரஷ்ய எண்ணெய்க்கான புதிய ஆர்டர்களை தற்காலிகமாக திருத்தி வருகின்றன. இந்திய அரசாங்கத்திடமிருந்தும் அவர்களின் சப்ளையர்களிடமிருந்தும் விளக்கத்திற்காக இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் காத்திருக்கிறார்கள். மேலும் அவர்களின் சில மூலப்பொருட்கள் தேவைகள் ஸ்பாட் மார்க்கெட் மூலம் பூர்த்தி செய்யப்படுகின்றன. கூடுதலாக அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட ரஷ்ய நிறுவனங்களுடன் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட சில ஆர்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இல்லையெனில் வங்கிகள் பணம் செலுத்துவதை செயற்படுத்த மறக்கும் என்பதால் இந்திய நிறுவனங்கள் தங்கள் வாங்குதல்கள் அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட தனிநபர்களுடன் இணைக்கப்படவில்லை என்பதையும் முழுமையாக சரிபார்க்கின்றன. சில இறக்குமதியாளர்கள் அனுமதிக்கப்படாத வர்த்தகர்கள் அல்லது எதிர்கட்சிகளிடமிருந்து ஏலங்களுக்காக காத்திருக்கின்றார்கள். குறிப்பாக அரசுக்கு சொந்தமான இந்தியன் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் சமீபத்தில் அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட பெரிய நிறுவனங்களான ரோஸ்நெஃப்ட் மற்றும் லுகோயிலை விட சிறிய சப்ளையர்களுடன் இணைந்து பணியாற்றுவதன் மூலம் தள்ளுபடியில் ரஷ்ய எண்ணெயை வாங்குவது குறித்து பரிசீலித்து வருகின்றன. இதற்கிடையில் அமெரிக்க தடைகளை தொடர்ந்து சீனா அதன் விருப்பமான ரஷ்ய எண்ணெயை படிப்படியாக குறைக்க தொடங்கியுள்ளது. இது ESPO எண்ணெய் விலையில் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கின்றது. அதே நேரத்தில் ஐரோப்பாவில் டீசல் மற்றும் ஜெட் எரிபொருளின் இறக்குமதி மாதாந்திர சாதனையை எட்ட உள்ளது. வர்த்தகர்கள் குளிர்காலத்திற்காக இருப்பு வைத்து ரஷ்ய எண்ணெயிலிருந்து பெறப்பட்ட பெட்ரோலிய பொருட்களின் விநியோகத்தை மட்டப்படுத்தும் திட்டங்களை ஐரோப்பிய ஒன்றியம் செயற்படுத்த உள்ளது. இந்த திட்டத்தின்படி ரஷ்ய கச்சா எண்ணெயை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பெட்ரோலிய பொருட்களை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் நிராகரிக்கப் போகின்றன. இது இந்திய பெட்ரோலிய பொருட்களின் ஏற்றுமதியில் கணிசமான பாதிப்பை ஏற்படுத்தும். டிரம்பின் 50% இறக்குமதி வரி விதிப்பினால் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பாதிப்பும் இந்தியாவுக்கு வருகின்றது. தற்போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தைகள் அமெரிக்கா விதித்த 25% வரி விதிப்புக்காகத்தான். மேலதிக 25% வரி விதிப்பு இந்திய ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்குவதை முழுமையாக நிறுத்தும் வரை அகற்றப்படாது என்று அமெரிக்க வர்த்தக அமைப்புக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார்.